ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிசியில் வந்து பர்சன்டேஜ் சம்ஸ் பற்றி பார்க்கலாம். பர்சன்டேஜ் சம்ஸில் வந்து டோட்டலாக 199 சம்ஸ் இதில் இருக்குது. நம்ம இதை பார்த்தாலே மேக்ஸிமம் இருக்கிற எல்லா சம்ஸுமே கவர் ஆகிடும். நம்ம எந்த சம் வந்தாலுமே அதில் நம்ம போடுற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரி, இந்த சம்ஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு வகுப்பில் 50 மதிப்பெண் மாணக்கர் உள்ளனர். அவர்களில் 14 பேர் மாணவியர்கள். அப்போ 36%. மிச்சம் இருக்கிறது வந்து டோட்டலாக 100%ங்களா? இந்த 50ங்கிறது வந்து 50ங்கிறது 100%. ஓகேவா? நமக்கு வந்து இது டோட்டல். அப்போ கேர்ள்ஸ் சொல்லியிருக்காங்க 14%. கேர்ள்ஸ் 14%னா இப்போ 100 வந்து 50 அப்படின்னா 14 வந்து 7. அப்போ பாய்ஸ் எவ்வளோ? மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாக பாய்ஸ் தான். 43ங்கிறது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4500க்கு விற்பதால் அவருக்கு நஷ்டம் 10% நஷ்டம் ஆகுறது. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா 5% லாபம் வேற. நமக்கு வேண்டிய ஒரு மிதிவண்டி எவ்வளவு விற்கணும்? இப்போ 10%னா நஷ்டம் அப்படின்னா 90%. இப்போ 90% ஆஃப் எக்ஸ் 90% ஆஃப் எக்ஸ் தான் வந்து 4500. நமக்கு வந்து 5% ப்ராஃபிட் வேணும். அப்போ 105% ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 90% பார்க்கலாமா? 90/100 into x equal to 4500. இந்த ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 450 வந்து எத்தனை டைம்ஸ் வருது? 50 டைம்ஸ் வருது. இது என்ன போச்சுன்னா x equal to 5000. ஓகேவா? x equal to 5000 நமக்கு வந்திருக்கு. ஆனால் வந்து நமக்கு வந்து 105% வேணுமா? இப்போ 105% வேணும். 105%னா இப்போ 5% ஹைக் வேணும். சப்போஸ் 10% ஹைக்னா 500. நமக்கு 5%னா 250. ஓகேவா? அப்போ 250யும் 2 ஆட் பண்ணா 5250. ஓகேவா? ஆன்சர் இருக்கா? 5250. ஓகே. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறது பாருங்க. குரூப் 1 கொஸ்டின் இது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. பீட்டர் என்பது ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோற்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண் அதிகம் பெறுகிறார். அப்போ வந்து இவருடைய மார்க்ல 15 மார்க் குறைச்சாலும் சேம் தான், இவருடைய 30% 10 மார்க் சேர்த்தாலும் சேம் தான். இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதில் எக்ஸ் போட்டு ஃபைன் பண்ணோம். இது பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது 30% ஆஃப் எக்ஸ் 30/100 எக்ஸ். இங்கே 10 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். அப்போ +10 ஆட் பண்ணா பாஸ். ஓகேவா? வச்சுக்கலாம். இப்போ இங்கே இன்னொரு இடத்துல வந்து 40/100 into x -15. ரெண்டுமே பாஸ் தானே, கண்டிஷனில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, இந்த மைனஸ் பண்ணுறது எந்த வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகுமா? இங்கே ப்ளஸ் பண்ணுறது எந்த வந்தால் மைனஸ் ஆகுமா? அப்போது 25 25 ஈக்குவல் டு இந்த 30 என்ன வந்துச்சுன்னா மைனஸ். அப்போ 10x/100. இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ x/100 x/100னா இப்போ இந்த 100 எதாவது போச்சுன்னா 2500 ஈக்குவல் டு எக்ஸ். 2500 ஈக்குவல் டு எஸ் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மார்க் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல எவ்வளோ பாஸ் மார்க் கேட்குறாங்க?
2500 இங்கே தான் ஒரு 0 கேன்சல் ஆச்சு ஆல்ரெடி. அப்போ 250 தான். எக்ஸ் வந்து டோட்டல் மார்க் வந்து 250 எக்ஸ்னா நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் போட்டுக்கலாம் 30% ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 250 ப்ளஸ் 10. ஓகேவா? இந்த 0 கேன்சலு, இந்த 0 கேன்சலு. 325 are 75 plus 10 equal to 85. பாஸ் மார்க் வந்து 85 இருக்கா? ஓகே. இதான் பாருங்க, அகிலா தேர்வில் 80% பெறுகிறாள், அவள் பெற்றது இது. அப்போ வந்து இது எப்படி பார்க்கறது? 80% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 576. பாருங்க, 80 divided by 100 into x equal to 576. 576 வருங்களா? இப்போ 0 கேன்சல். இதில் டிவைட் பண்ணா 7 டைம்ஸா? 7 times 56. 1 மிச்சம் ஆகுது, 16 2 டைம்ஸ். இங்கே 0 என்ன ஆச்சுன்னா x equal to 720. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம் பாருங்க. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு நாளில் 25 பேர் வந்து லீவ், 25% லீவ் போடுறாங்க. அப்போ வருகை புரிந்தவர்கள் என்ன? இப்போ 80%ல 25% வரும். 80 மார்க்ல 80 மாணவர்கள் 25% வந்து 80 4ஆல் வகுத்தா இந்த 25 ஃபர்ஸ்ட் வந்து 50% 1/2 எழுதலாம். 25% 1/4 எழுதலாம். அப்புறம் 20% 1/5 எழுதலாம். இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ 25% வந்து 80 into 1/4. 80 into 1/4னா டிவைட் பண்ணா 20. அப்ப வராதவங்க வந்து 20, வந்தவங்க 60. ஓகேவா? ஓரின் 80க்கும் அவனின் 60க்கும் உள்ள வித்தியாசம் எனில் அவனின் 25% காண்க. ஓகே, சொல்லுங்க. 80% of x minus 60% of x equal to 1200. என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது? x 20% of x equal to 1200. பர்சன்டேஜ்னா 20 divided by 100 into x equal to 1200. ஓகேவா? இந்த 200க்கு ஒரு 0 கேன்சல் ஆச்சு. இந்த 2க்கு அப்போ இங்க 60. இந்த 2 0 ஆச்சுன்னா x equal to ஒரு 0 இருக்கு, இந்த 2 0 ஆச்சுன்னா 6000. இவங்க என்ன கேட்குறாங்க? 25%. நம்ம ஆல்ரெடி போன சம்ல பார்த்தோம். 25%னா 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணோமா? 25% of x equal to 6000 into 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணா 60 5 15 00 1500. ஆப்ஷன் சி. ஓகே, இந்த சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்க்கலாம். ஒரு முதலீட்டாளர் மூலதனத்தில் 2/3 மூலதனத்தில் 4% வருமானத்தையும் 1/3ல் 5 வருமானத்தையும் மீதமுள்ள 6% வருமானத்தையும் பெறுகிறார். அவரது மொத்த மூலதனத்தில் அவர் சம்பாதிக்கும் சராசரி எவ்வளோ? இவ்வளோ படிச்சு தான் இருக்கணும். சரி, பார்க்கலாம் இருங்க. பாருங்க, டோட்டல் பர்சன்டேஜ் 100. 100% போட்டால் எப்படி வரும்? 100% போட்டால் 100/100 1. ஓகேவா?
இப்போ 1 இருந்து 1 இது பாருங்க 1 ஈக்குவல் டு 2/3 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் எக்ஸ். இது நமக்கு தெரியாது, வச்சுட்டோம். எல்லாத்தையும் சேர்த்தா 1 வரணும். அப்போ எல்சிஎம் எடுத்தா 12 இங்கே 4 மல்டிப்ளை பண்ணோமா 8, இங்கே 3 மல்டிப்ளை பண்ணோம் 11 ப்ளஸ் எக்ஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னா 11/12 ப்ளஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து 1/12 இருந்தால் தான் இங்கே 1 மேலே ஆட் ஆகிடும். 1/12 இருந்தால் இது 1 ஆகும். அப்போ இதோடைய வேல்யூ வந்து மீதமுள்ள தொகை பார்த்தீங்கன்னா 1/12. ஓகேவா? அவரது மொத்த மூலதனத்தில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருந்துச்சு, இது வரைக்கும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவரது மொத்த மூலதனத்தில் அவர் சம்பாதிக்கும் சராசரி வருமானம். சராசரி வருமானம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்க 2/3 4%. அப்போ 4/100 ப்ளஸ் 1/4 into 5. 5% 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் 6%னா 1/12 into 6. நமக்கு ஆல்ரெடி எல்சிஎம் தான் எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு. டிவைட் பை 1. ஓவரால் டிவைட் பை 1 வரும். பாருங்க 8 மேலே 8/3 ப்ளஸ் மேலே 5/4 ப்ளஸ் 6/12. எல்சிஎம் எடுத்தா எல்லாத்தையும் 12 தான். அப்போ இங்கே 4 மல்டிப்ளை பண்ணுமா 8 6 432 டிவைட் பை 3 12 ஆயிடுச்சு. ப்ளஸ் 5 இந்த கீழே இருக்கிற 4 வந்து 12 ஆக்கணும்னா 4 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே 20/4 ரெண்டுத்தையும் சேர்த்தா 51 ப்ளஸ் 1/3 நம்மளுக்கு 15 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு 6 இருக்கு 6/12. ஓகேங்களா? 6/12 போட்டால் இங்கே 32 15 47 47 6 53/12. ஓகேவா? ஒரு நபரின் 10% உயர்த்தப்பட்டு 10% குறைக்கப்படுகிறது வருமானம். இப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா ஒன்று இருக்கு. சரி, இது பார்க்கலாம். சப்போஸ் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். பாருங்க 100 ரூபாய் வாங்குறேன். 100 ரூபாயில 10% உயருது. அப்போ 110 ரூபா. இது வந்து 10% குறையுது. அப்போ 11 ரூபா மைனஸ் ஆகுது. 11 ரூபா மைனஸ் ஆனால் 99 ரூபா. இப்போ 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ குறையுது? -1. -1னா குறைகிறது. ஓகேவா? ஓர் எண்ணின் இது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு எண் 50% அதிகமானது 85% கூடுது. இன்னும் நம்ம மேல சம் பார்த்தல, இந்த சம் பாருங்க. வருங்க இந்த சம் பார்க்கலாம். அதிகபட்ச மதிப்பெண்ணில் 33 மதிப்பெண் 33 பெற்றதால் தேர்ச்சி பெறுவதற்கு 15. நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம், அதே சம் பாருங்க. அவரு 33% பெறாரு. 100 எக்ஸ் 15 குறைவா பெறாரு. அப்ப 15 சேர்த்தா பாஸ் ஆயிடுவாங்க. இங்க வந்து டி என்பவர் 46% பெறாரு. 100 எக்ஸ் இவர் வந்து 24 அதிகமா பெற்றுட்டார். ரெண்டுமே போயிட்டு தான். ஓகேவா? இந்த 26 என்ன வந்துச்சுன்னா 24 என்ன வந்துச்சுன்னா 39. இந்த 33 என்ன போச்சுன்னா 13/100 எக்ஸ். இந்த 13 39 கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் ஆச்சா? இந்த 100 என்ன போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 300. ஓகேவா? இவங்க என்ன கேட்டுருக்காங்க? குறைஞ்சபட்ச மதிப்பெண் கேட்டுருக்காங்க. அப்ப அதை 300 எங்க போடணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது 300 போட்டா எவ்வளவு மார்க்கோ அவ்வளவு மார்க் வந்துடும். பெறுவதற்கு தேவையான மதிப்பெண்கள். தேவையான மதிப்பெண் பாஸ் மார்க் எவ்வளோ? 300 போடும். 33 into 300 divided by
100 100 + 15. ஓகே, இந்த 2 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 99 + 15 114 டிவைட் பை டோட்டல் மார்க் எவ்வளோ? 300. குறைஞ்சபட்ச மதிப்பெண் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் கேட்டால் இது டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் டிவைட் பண்ணால் 38%. ஓகே, ஆல்ரெடி இந்த இதெல்லாம் பேசிக் சம் தான். மேக்ஸிமம் குரூப் தான் இருக்கும். பர்சன்டேஜ்னால 15/25. 25க்கு 15. நம்ம 500க்கு 350 இது சொல்லுவோம்ல, இதுதான் பர்சன்டேஜ் பண்ணுவோம். இது போடும்போது இப்படி பண்ணுவோம் இன்ட்டு 100. இப்போ 25க்கு 15 எத்தனை பர்சன்டேஜ்? 3 டிவைட் பண்ணலாமா? 3 டிவைட் பண்ணால் இது 3, இது 5. அடுத்து சொல்லியிருக்கேன் 1/5 20%. அப்போ 2/5 40%. 3/5 60%. ஓகேவா? இப்போ ரெயின்போட்டை 25 சேமிக்கிறார். தள்ளுபடி வந்தால் பர்சன்டேஜ் 100ல் பறிச்சுக்கணும். இப்போ 80% தள்ளுபடினா 80% ஆஃப் எக்ஸ். 80% ஆஃப் எக்ஸ் வந்து 20% தள்ளுபடி வந்து இது. இப்போ வந்து டோட்டல் விலை வந்து 20% தள்ளுபடி. 20% ஆஃப் எக்ஸ் வந்து 25 ரூபா. அப்போ அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. 20% ஆஃப் எக்ஸ் 25 ரூபானா 20% 100 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த சைடும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 125. ஓகேவா? இது வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. இப்போ இன்னும் பாருங்க, சதவீதம் மாற்றுக. 7/4% மாற்றுக. 175 175 டைம்ஸ். ஓகேவா? இதில் பாருங்க, மீதமுள்ள இது பாருங்க, சம் பார்க்கலாம். 7/4 × 100 பார்த்தீங்கன்னா 4 வந்து 25 டைம்ஸா? 7 × 25 125 175. ஓகேவா? இதில் மொத்தமுள்ள மணி 20. 5 மணி சிவப்பு மணி. அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ? 5/20 × 100. பர்சன்டேஜ் அதால இது போட்டுக்கணும். இது 5 5/5 5 25. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல பார்க்கலாம். டோட்டல் எல்லா சமயம் முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.